இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் 5ஆம் நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய மறையுரை சிந்தனைக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். மழைக்காலம் நெருங்கி வந்து கொண்டிருந்ததால் ஒரு தந்தை தன் மகனிடம், நமது பண்ணை நிலத்தில் ஒரு சில ஆண்டுகளாகவே நாம் பயிரிடாததால் அது புதர் மண்டி கிடக்கிறது. அதனால் நீ அதிலுள்ள களைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி நிலத்தை பயிரிடுவதற்கு ஏற்றாற்போல் செய். நான் வந்து அதை பார்த்த பிறகு அதில் பயிரிடலாம் என்றார். மகனும் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பண்ணை நிலத்திற்கு சென்றான். அங்கு நிலம் முழுவதும் களைகளாய் இருப்பதை பார்த்துவிட்டு இதை எப்படி அப்புறப்படுத்துவது என்று அவனுக்கு ஒரே மலைப்பாயிருந்தது. இருந்தாலும் அவன் நிலத்தில் இறங்கி வேலை செய்தான். களைகளையும் கற்களையும் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அதை நன்றாக உழுதான். எல்லா வேலைகளும் அவன் முடித்திருந்த போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார். அவர் நிலம் பயிரிடுவதற்கு ஏற்றாற்போல் நல்ல முறையில் பண்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு அவனை அன்போடு கட்டி அணைத்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற மகன் தன் தந்தை சொன்னது போல நிலத்தை பண்படுத்தி அவர் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தினான். இன்று நற்செய்தி வாசகத்தில் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போரின் அவரது அன்பு நிலைத்திருக்கும் என்ற செய்தியை தருகிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். யோவான் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிலர் கடவுளை அறிந்ததாக சொல்லிக் கொண்டனர். அத்தகையோர் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்பதுதான் அதில் உள்ள நகைமுரண். கடவுளை அறிந்திருப்போர் அவரது கட்டளையின்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் அவரது அன்பு அவர்களில் நிலைத்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் பொய்யர்களே என்கிறார் தூய யோவான். இன்றைய நற்செய்தியில் குழந்தை இயேசு எருசலேம் திருக்கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுவதை பற்றி வாசிக்கிறோம். இந்த நிகழ்வில் இடம்பெறும் ஒருவர்தான் சிமியோன். இவர் ஆண்டவரை அறிந்தவராய் அதன் வெளிப்பாடாக அவரது கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அவர் குழந்தை இயேசுவை காணும் பேறு பெறுகிறார். ஆகையால் இறையேசு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வது பெரியதல்ல. மாறாக நாம் ஆண்டவரின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் அவரது அன்பு நம்மில் நிலைத்திருக்கும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக்க ஆண்டவரில் ஒன்றித்திருப்பது அவசியம். அது அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவே முடியும். அறியாமை அழிவுக்கு வழிவகுக்கும். இயேசுவை ஆழமாய் அறிவிப்போம் அறிவிப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என் கட்டளைகளை ஏற்றி கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கட்டளையை ஏற்றி கடைபிடித்து அவர் மீது உள்ள நமது அன்பை வெளிப்படுத்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.